பிசிஎல் ஜவ்வு பாதிக்கப்பட்டு, அதாவது பிசிஎல் என்பது முட்டுக்கு பின்பகுதியில கால் மடங்கி விரியக்கூடிய அந்த சதை பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான தசைநாருக்கு பேர் தான் பிசிஎல் ஜவ்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி வீடியோல ஏசிஎல் ஜவ்வு, அதாவது கபடி, கிரிக்கெட் விளையாட்டு போட்டிகளில் அதிகமாக பங்கு பெறக்கூடிய நபர்கள் விபத்து போன்ற காலகட்டங்களில் அதிகமாக டேமேஜ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அந்த ஏசிஎல் ஜவ்வு எவ்வளவு முக்கியமோ அதுக்கு நேர் எதிரா நேர் பின் பகுதியில் இருக்கக்கூடியதான் பிசிஎல் ஜவ்வு. இந்த ஜவ்வு அதிகமான நபர்கள் நின்று வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அதிகமாக பாதிக்கப்படும். அதே மாதிரிதான் குவைத்துல இருந்து வந்திருந்தாங்க. இவங்க அம்பாசமுத்திரத்தில் பூர்வீகமா இருந்தாலும் 6 மாசத்துக்கு ஒரு டைம் ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஷனல் வேலை செய்யறதுனால 6 மாசத்துக்கு ஒரு டைம் லீவுக்கு வந்துட்டு போவாங்க. ஜனவரி மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்து மோர் தென் 90% அவங்களுக்கு கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிருச்சு. அந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை மறுபடியும் 6 மாசம் கழிச்சு லீவு முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இப்ப 2வது ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்றாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம். இந்த கிளையண்டும் பல மருத்துவங்கள் பார்த்து பல எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்து தோற்றுப்பண்ண நிலைமையில தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரே சிகிச்சையில மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஹிஜாமா நோய் சார்ந்த சிகிச்சை ஒரு நாளைக்கு 5 நபர்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது.